உனக்கெல்லாம் ரெண்டாவது பொண்டாட்டி தேவையா? இங்க ஒரு அப்பா தன்னோட சொத்தெல்லாம் ரெண்டாவது பொண்டாட்டிக்கு எழுதி வச்சதால தாரத்து பையன் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிடுறான். ரொம்ப நாள் கழிச்சு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதனால அவரை பார்க்க திரும்பவும் வீட்டுக்கு வந்திருக்கான். நான் அன்னைக்கே சொன்னேன் அந்த பொம்பளைக்கு எல்லா சொத்தையும் எழுதி வைக்காதன்னு. இப்ப எல்லாத்தையும் வாங்கிட்டு உன்னை அனாதையா விட்டுட்டு போயிட்டா பாத்தியா? அப்போ அப்பாவோட ரெண்டாவது பொண்டாட்டி அங்க வரா. நீ எல்லாம் பொம்பளையா? அந்த மனுஷங்கிட்ட இருந்து எல்லா சொத்தையும் எழுதி வாங்கிட்டு இப்படி உடம்பு சரியில்லாத மனுஷன் அனாதையா விட்டுட்டு போயிருக்க? நான் பாவன அவரை பார்க்கத்தான் வந்தேன். நீ இங்க இருக்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். அப்ப வெளியே போ. அடுத்த சொத்து மேல ஆசைப்படுறியா? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நான் என்னோட புருஷன் சொத்தை தான் எழுதி வாங்கினேன். அதை கேட்க நீ யாரு? நீ தான் அவருக்கே பிறக்கலைன்னு அவங்க இருந்து போயிடுறா. அதை கேட்டு அவன் ஷாக் ஆகுறான். என்ன நடந்துச்சுன்னா அப்பாவோட தாரத்துக்கு குழந்தை இல்லாதனால இவனை சின்ன வயசுல தத்தெடுத்து இருப்பாங்க. அப்போ திடீர்னு தாரம் உடம்பு சரியில்லாம இறந்து போயிடுறாங்க. அதனால இவனை பாத்துக்கிறதுக்காக அப்பா இன்னொரு கல்யாணம் பண்றாரு. ஆனா ரெண்டாவது தாரம் இவனை ரொம்ப கொடுமைப்படுத்துறதுனால இவரும் அவரோட ரெண்டாவது பொண்டாட்டிக்கு டைவர்ஸ் கொடுக்கறாரு. இவளும் ஜீவனாம்சமா அவரோட எல்லா சொத்தையும் எழுதி வாங்கியிருப்பா. உன்னை நல்லபடியா பாத்துக்கிறதுக்காக தான் அவளையே நான் கல்யாணம் பண்ணேன். ஆனா அவ உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்தா. அதனாலதான் அவ கேட்டதெல்லாம் கொடுத்து டைவர்ஸ் பண்ணி கடைசி காலத்துல உன் கூட நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சேன். அதை புரிஞ்சிக்காம நீயும் என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டேன்னு அழுகுறாரு. இவனும் தான் பெக்காத மகனுக்காக எல்லாத்தையும் இழந்து நிக்கிற அப்பாவை பார்த்து அழுகுறான். அவன் செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு அவர் கூடயே இருக்கிறான்.